ஹாய் மக்களே, நான் சொன்னேன் இல்லைங்களா, பாதி தக்காளி தான் இருக்குது, மீதியை போட்டு ரசம் வைக்கணுன்ட்டு. அப்புறம் பார்த்தா முட்டை தொக்க மறந்துட்டேன். இப்போ இருக்கிற தக்காளி இது தான். இது ஒரு தக்காளி, இதில் மீதி முதல்ல அரிஞ்சது 1/4 பீஸு இது தான் இருக்குது. என்னடா இது தக்காளி இல்லையேன்னு மண்டை குழப்பமாக இருக்குது. சரி, என்ன பண்ண போகிறேன், இந்த பாதி தக்காளியை மட்டும் ரசத்துக்கு போட்டுட்டு இந்த தக்காளி என்ன பண்ண போகிறேன், முட்டை தொக்குக்கு போட போகிறேன். தக்காளி வாங்க மறந்துட்டேன், இருந்தது இது தான். இதை எடுத்து பார்த்தா இப்போ கோளாறு ஆகிடுச்சி. என்ன பண்ணுறதுன்னு தெரில. ரசமும் வச்சாகணும், ப்ளஸ் கீரையும் கடைஞ்சாகணும், ப்ளஸ் முட்டை தொக்கும் பண்ணி ஆகணும். கீரைக்கு ஏதோ ஒரு வழியாக பாதி தக்காளியை போட்டேன். இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணலான்னு பார்த்தா இப்போ முட்டைக்கும் பத்தாது, ரசத்துக்கும் பத்தாது. அதனால் இதை ரசத்துக்கு போட்டுட்டு இதை முட்டை தொக்குக்கு போட்டுடலாம். அந்த ஒரு தக்காளி வீணாக போச்சா, அது இருந்தாலும் இப்போ நல்லா கொஞ்சம் இதுவாக செய்யலாம். தக்காளி நிறையா போட்டு என்ன பண்ணுறது. என்னடா இது தக்காளிக்கு வந்த சோதனை. நான் இருக்குன்னு நினச்சிட்டேன், கடைசியில் அந்த ஒரு தக்காளி வீணாக போனதால் இவ்வளோ சொதப்பில் ஆகிடுச்சு. சரி பரவாயில்ல, இருக்கிறத வச்சு பண்ணுவோம். சரியா, அதுதான் மக்களே, இருக்கிறத வச்சு பண்ணணும். இது போதும், பார்த்துக்கலாம். பை டாட்டா.